ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து மளிகை ஜாமான் ஒன்றுமே இல்லை. தேதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 3 ஆயிடுச்சு. இது தேதி 3 தானே. தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 ஆயிடுச்சு. சரி, இப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டு வந்துடலான்னு பார்த்தோம். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சரக்கு இருந்தது, அரிசியெல்லாம் இருந்தது. அது தவிர நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாம். அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1760 ரூபா வந்துருச்சு. இங்கே பாருங்கள் பில்லு. இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடை தான், சூப்பர் மார்க்கெட்லாம் கிடையாது, ஒரு மளிகை கடை. 1760 ரூபா வந்துருச்சு. ஷார்ட்டாக பார்த்துடலாமா என்னென்னு சொல்லிட்டு. உளுந்து, வத்தல், மசாலா பொடி அரைக்கிறதுக்கு மசாலா பொடி காலி ஆயிடுச்சு. அதனால் வந்து வத்தல், மல்லி, இந்த பெருங்காயம், மஞ்சள், சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து மசாலா பொடிக்குன்னு சொல்லி வாங்கின ஐட்டங்கள். வீட்டில் மசாலா பொடி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் சமைப்போன்னு தெரியும். பொரிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு மட்டும் கோல்டு வின்னர் வாங்கியிருக்கு. அப்புறம் டொமேட்டோ சாஸ் வாங்கியிருக்கு. கடுகு, இது வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும், பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, பத்தி, சூடம், பச்சை கற்பூரம், வெண்கடுகு, இது சாதாரண சூடம், சக்தி சாம்பார் பொடி, வத்தப்பொடி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன், 1760 ரூபா வந்துருச்சு. இது மட்டும் நம்ம இந்த பணத்துக்கு பத்தாது. ஊட வந்து எப்போ காலி ஆகுதோ அப்போ கொஞ்சம் வைக்கிறோம். மொத்தமாக வாங்கி வச்சா பார்த்திங்கன்னா பண்டு விழுந்துருது, அங்கிட்டு கொட்டி இங்கிட்டு கொட்டி வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் வந்து இதுவே வந்து எனக்கு ஊடால வந்து ஒரு 1 வீக்கு தான் பத்தாது. அப்பக்கப்போ நான் எதாவது தேவைன்னா வாங்கிப்பேன். நீங்கள் எப்படி வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி. என் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 8000 9000 வந்துடும். அரிசியோடு சேர்த்து சொல்கிறேன், அவ்வளோ வந்துடும். அப்படி இருந்தும் கூட அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனம் பண்ணி வேஸ்ட்டாக போகாமல், புளியெல்லாம் இந்த தடவை வாங்கலை பார்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் இருக்குது, அதனால் வாங்கலை. நீங்கள் எப்படி வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் ஒரு 30,000 சேர்த்து வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்கார் மாதம் 10,000 கொடுக்குறதுல கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி 30,000 சேர்த்து வச்சுட்டேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே.